காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர் மற்றும் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மகளிரியல் துறையின் பேராசிரியை மணிமேகலை அவர்கள் மகளிர் தின வாழ்த்துக்களோடு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் இணைகிறார். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருடமும் மார்ச் 8ஆம் தேதியை மகளிர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். மகளிர் தினமாக இதை நாம் கொண்டாடுவதன் காரணம் என்னவென்றால், மகளிரின் பங்களிப்பை இந்த சமுதாயம், உலகம் மதிக்க வேண்டும் என்பதற்காகவே மார்ச் 8ஆம் தேதியை மகளிர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த வருட மகளிர் தினத்திற்கான கருப்பொருள் யுனைடெட் நேஷனால் என்னவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி டுடே ஃபார் எ சஸ்டைனபிள் டுமாரோ. பாலின சமத்துவம் இருந்தால் மட்டுமே நாளை இந்த சமூகம் சரியாக இருக்கும் என்பதை நோக்காக கொண்டு UN இந்த கருத்தை இந்த வருடத்திற்கு மகளிர் தின கொண்டாடுவதற்கு இந்த கருத்தை நமக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களோடு கலந்துரையாட இன்று நான் வந்திருக்கிறேன். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மகளிரியல் துறையில் பேராசிரியராக இருக்கிறேன். அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியை மணிமேகலை இப்பொழுது உங்களிடம் பேசுகிறேன். மகளிருக்கென்று ஒரு நாள், அதை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? உலகம் முழுக்க இருக்கும் மொத்த மக்கள் தொகையில் சரி பாதி இன்று பெண்களாக இருக்கிறார்கள். இந்த பெண்கள் ஆண்களைப் போல் சாதாரணமாக கருவாகி உருவாகி பிறந்து வளர்ந்து தங்களுடைய பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு அளிப்பதில்லை, அளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவதும் இல்லை. ஏனென்றால் கருவில் இருக்கும் பொழுதே இது ஆணா பெண்ணா என்று தெரிந்து அன்று ஆரம்பிக்கும் பிரச்சனை இந்த குழந்தை கல்லறைக்கு செல்லும் வரைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கருவில் தப்பித்தால் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை கொல்லப்படுகிறது. அல்லது வளரும் போது பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் அந்த குழந்தை சந்திக்க நேரிடுகிறது. வீட்டிலேயே இந்த பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. அதன்பின் அந்த விளையாட சமூகத்திற்கு வரும் பொழுதும், சமூகத்தில் மற்ற வேலைகளுக்கு வரும் பொழுதும் அங்கும் பிரச்சனைகளை சந்திக்கிறது. பள்ளிக்கு சென்றால் அங்கு, அதன்பின் வேலைக்கு செல்லும் இடத்திலும் இந்த குழந்தை சந்திக்கின்றது. அதன்பின் திருமணமாகி மிக அதிகமான பிரச்சனைகளை இந்த குழந்தை சந்திக்கின்றது. இப்படி வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகளையே பெண்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, பிரச்சனைகளை சந்தித்தால் இவர்களது பங்களிப்பு இந்த சமூகத்திற்கு என்ன இருக்கும் என்று நாம் யோசிக்கிறோம். இத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்த பிறகும் இவர்களின் பங்களிப்பு போற்றுதலுக்குரியதாகவே இருக்கின்றது. அவ்வாறானால் பிரச்சனைகளே இல்லாமல் பெண்கள் இருப்பார்களேயானால் அவர்களது பங்களிப்பு இந்த சமூகத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்று நாம் சற்று சிந்திப்போம். நிச்சயமாக மிகச்சிறந்த பங்களிப்பை இந்த பெண்களால் இந்த சமூகத்தின் மேம்பாட்டிற்காக வழங்க முடியும். ஏனென்றால் பெண்கள் ஆற்றலில் சிறிதேனும் குறைந்தவர்கள் அல்ல என்பது அறிவியல் ஆராய்ச்சி பூர்வமாக பல்வேறு காலகட்டங்களிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பாலின சமத்துவ சமூகத்தை படைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று அரசு, ஆசிரியர்கள் மற்றும் அனைவரும் இருக்கின்றார்கள். அரசு சட்டங்களையும் திட்டங்களையும் பாலின சமத்துவத்திற்காக இயற்றலாம். ஆனால் சட்டங்களும் திட்டங்களும் ஒருவர் மனதை முழுவதுமாக மாற்றுமா என்றால் ஆம் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் நம் ஆழ்மனதிலிருந்து சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அந்த சமத்துவ சமுதாயத்தை நாம் படைக்க வேண்டும் என்றால் அது எங்கு ஆரம்பிக்கின்றது என்றால் குடும்பத்தில்தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு குழந்தையும் தனது தந்தையும் தாயையும் பார்த்தே தன்னுடைய குணநலன்களை அமைத்துக் கொள்கின்றது. அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பா என்ன செய்கிறாங்க, வீட்டில் எனக்கு என்ன பொம்மை வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு தக்க நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் தீர்மானிக்கின்றது. ஆகவே சமத்துவ சமுதாய பழக்கங்களை குடும்பத்தில் இருக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தெரிந்தும் தெரியாமலும் சொல்லிக் கொடுப்பார்களே, ஆனால் அந்த குழந்தையானது நாம் சொல்லுவது போல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அந்த குணநலன்களோடு தன்னிச்சையாக வளர்ந்துவிடும். கான்ஷியஸ்லி ஆர் அன்கான்ஷியஸ்லி அந்த குழந்தையின் மனதில் நானும், அது பெண் குழந்தையாக இருக்குமானால் நானும், என் சக மனிதன் அண்ணனோ தம்பியோ
இருவருமே பயாலஜிக்கலாகவும் பிசிக்கலாகவும் சமமானவர்கள் என்ற எண்ணம் அந்த குழந்தையின் மனதில் வரும். ஸோ இந்த ஜெண்டர் ஈக்குவல் சொசைட்டி அந்த எண்ணத்தை மனதில் பதிய வைக்க வேண்டியது ஆரம்பத்தில் பெற்றோர்களுடைய கடமை. ஆனால் இங்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கின்றது. அடக்கும் மனப்பான்மையில், ஏனென்றால் இது ஆணாதிக்க சமூகம். அடக்கும் மனப்பான்மையில் ஆண்கள் இருக்கிறார்கள், அடங்கி போகும் மனப்பான்மையில் பெண்கள் இருக்கிறார்கள். விட்டு கொடுத்தல் வேறு, அடங்கி போகுதல் வேறு. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இங்கு இருப்பவர்கள் இருப்பதனால் மிகப்பெரிய பிரச்சனைகளை குடும்பத்தில் சந்திக்கின்றார்கள் பெண்கள். ஆகவே ஒரு குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது தாயினுடைய கருத்துக்களையும் தந்தை ஏற்றுக்கொள்வாரே ஆனால், அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கும் அத்தனை உறுப்பினர்களும் சேர்ந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது, கலந்து ஆலோசித்து எடுக்கும் பொழுது, அன்னை, தந்தை, சகோதரன், சகோதரி அத்தனை பேரின் பங்களிப்பையும் அந்த குழந்தை பார்க்கும் பொழுது இங்கு ஆணானாலும் பெண்ணானாலும் சமமே என்ற எண்ணம் அந்த குழந்தையின் மனதில் வரும். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பங்கள் இங்கு மிக அரிதாகவே இருக்கின்றது. ஆகவே குழந்தைகளுக்கு சமத்துவத்தை பற்றி கண்டிப்பாக நாம் அவர்கள் அறியாமலேயே குடும்பத்தில் போதிக்க வேண்டியது நிச்சயமாக பெற்றோர்களின் கடமையாகும். அடுத்தாற்போல இந்த குடும்பம் சமூகத்திற்குத்தான் வரும். இந்த குழந்தை அது விளையாட வரலாம், அல்லது மற்றவர்களோடு பழகுவதற்கு வரலாம். அதன்பின் அங்கிருந்து அந்த குழந்தை பள்ளிக்கு செல்ல ஆரம்பிக்கும். இந்த 3 இடங்களும் தான் ஒரு குழந்தையின் பழக்க வழக்கங்களை, குணநலன்களை நிர்ணயிக்கின்றது. குடும்பம், சமூகம், பள்ளிக்கூடம். ஆகவே இந்த 3 இடங்களிலும் குழந்தை மிக சரியாக பாலின சமத்துவ எண்ணத்தோடு வளர்க்கப்படுமே ஆனால், இக்காலகட்டத்தில் வளரும் அத்தனை குழந்தைகளும் ஜெண்டர் ஈக்குவல் மைண்ட் செட்டோடு, அந்த மனநிலையோடே வளருவார்கள். அப்பொழுது பெண்களின் பங்களிப்பும் இந்த சமூகத்தால் மிக சரியாக அங்கீகரிக்கப்படும். நம்மிடம் இருக்கும் வளங்கள், அந்த வளத்தில் முழுமையாக பயன்படுத்தாமல் சரிபாதி மட்டும் பயன்படுத்துவோமே ஆனால், மிச்ச சரிபாதி, மீதமிருக்கும் சரிபாதி வீணாக போய்விடும். அந்த நாடும், அந்த குடும்பமும், அந்த சமூகமும் மேம்பாடு அடைவதற்கு மிகப்பெரிய காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளும். அதற்கு பதிலாக நம்மிடமிருக்கும் வளங்கள் அத்தனையும் மிக சரியாக உபயோகிப்போமே ஆனால் மிக எளிதில் நாம் முன்னேற்றத்தை அடைய முடியும். இங்கு நான் வளம் என்று கூறுவது மனித வளத்தை, அந்த மனித வளத்தில் நாம் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம் என்று கூறுவது பெண்களின் வளத்தை. ஆகவே பெண்களானவர்கள் இந்த சமூகத்தை படைப்பதற்காகவும், குடும்பத்தை படைப்பதற்காகவும், இந்த நாட்டை மேம்படுத்துவதற்காகவும் தங்களின் பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மிக சரியாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. இவர்கள் ஏன் கொடுக்கப்பட அனுமதிக்கப்படவில்லை என்பதற்கு 1-2 காரியங்கள் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஃபெமினிஸ்ட் எல்லாருமே கிளாஸ் சீலிங் என்று ஒரு வார்த்தை சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்ணாடியானது பெண்களின் வளர்ச்சியை தடை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு லெட்டர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பெண் 3 மாதமாக கருவுற்றிருந்தால், அந்த பொண்ணு எக்ஸாம் கிளியர் பண்ணி, இன்டர்வியூ கிளியர் பண்ணி எல்லாமே ரெடியாக இருந்தாலும் அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்பட மாட்டாது. இவங்க டெலிவரி முடிச்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது ஒரு பெண் கருவுற்றிருந்தால், அந்த பொண்ணு ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, ப்ரொமோஷன் வருதுன்னா ப்ரொமோஷன் கொடுக்கப்பட மாட்டாது. ஏனென்றால் டெலிவரி முடிஞ்சு 1 இயருக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க கூட வேலை பார்த்த இன்னொரு மனிதர் 2 வருடங்கள் இவங்களுக்கு சீனியர் ஆயிடுவாங்க, இவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்காது. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதிர்பார்த்து இருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு 2 வருஷம் ஜூனியர் ஆயிரும். அவங்க கூட பாஸ் ஆன பையன் வேலைக்கு போயிடுவான், இந்த பொண்ணு ஜூனியர் ஆயிரும் அவங்களுக்கு. எதற்காக? ஏனென்றால் மகப்பேறு நேரத்தில் அவங்களால ஒழுங்காக வேலை பார்க்க முடியாது. அப்புறம் 1 இயர் டெலிவரி பீரியட் கொடுத்துருக்குறாங்க, லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இவங்களுக்கு நம்ம சம்பளத்தை கொடுத்து நம்ம பணத்தை வீணாக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற உயர் அதிகாரிகள் நினைக்கிறாங்க. பணத்தை கொடுப்பது மட்டுமே செலவு என்று அவர்கள் நினைத்தால், இன்றைக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதில் நேச்சுரலாக ஒரு பொண்ணு கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறது மிக அரிதான ஒரு செயலாக இருக்கிறது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்படியெல்லாம் வேலையில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ குழந்தை வேண்டாம். ஏனென்றால் பணம் மிக அவசியமாக இருக்கிறது இன்றைய தேதியில் வாழ்க்கையை நாகரிகமாக நடத்துவதற்கு. அப்போ எனக்கு பணம் பெருசா குழந்தை பெருசா அப்படின்னு சொல்லும்பொழுது பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, ரீப்ரொடக்ஷனே நாளைக்கு இல்லாமல் போயிடும். நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷனே இல்லை, ஏற்கனவே கண்ட்ரோல் ஆகிட்டு வருது நேச்சுரலாகவே. ரீப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, ஜப்பானை போல இந்தியாவிலும் இளைஞர்களின் வளம் இல்லாமல் போய்விடும். நாளைக்கு இளைஞர்களே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, இந்த நாட்டில் இளமையான எண்ணங்கள்,
கண்டுபிடிப்புகள் எதுவுமே இல்லாம போயிரும். அப்போ முதுமையானவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த வேலையை செய்வதற்கு யங் பிரெயின், இளமையான அறிவு வேண்டும், உடல் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். அவையெல்லாம் இல்லை என்றால் நம்மால் காரியங்களை சாதிக்க முடியாது. நம் நாடு மேம்பாடு அடைவது கனவாகவே போய்விடும். ஆகவே ரீப்ரொடக்ஷனை பத்தி நாம வேண்டாம், இதனால நமக்கு பணம் செலவாயிரும் அப்படின்னு ஒரு அரசோ இல்ல ஒரு அலுவலகமோ நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குழந்தை பேரினால் இல்ல இந்த குழந்தை பிறப்பதினால் அதை ஒட்டி உள்ள கம்பெனிஸ் இல்லாட்டா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய இருக்கிறாங்க. அது டைரக்டாவும் இருக்குது, இன்டைரக்டாவும் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய லாபங்களை சம்பாதிக்கிறார்கள். அப்போ நாளைக்கு குழந்தை பேரே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இங்கே வேலையே இல்லாமல் போயிடும். அப்போ அவங்க அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்கும். நான் சின்ன சின்ன உதாரணங்களாக சில விஷயங்களை சொல்கிறேன். மகப்பேறு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அந்த அம்மா கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆகிற நாளில் இருந்து அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னோன்னா பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ், அந்த டாக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற நர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் பணம் போய் சேரும் டைரெக்டாக. அது ஒன்று. இந்த அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டாக, அது ஆட்டோவாக இருக்கலாம், காராக இருக்கலாம். ஸோ ஹீ இஸ் என்ஜாயிங் தட் பெனிஃபிட்டாக. அடுத்தாற் போல் குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை பிறந்த அந்த நிமிஷத்துல இருந்து அந்த குழந்தைக்கான காரியங்கள் என்னென்னு பார்க்கலாம். அந்த குழந்தைக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸு, அப்போ கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அதுக்காக உள்ளது. அப்புறம் அந்த குழந்தைக்கு மெடிசின், அவங்க அம்மா அப்பாவுக்கு, அந்த அம்மாவுக்கு மெடிசின், ஸோ அதுக்கு உண்டான ஃபார்மசூட்டிக்கல்ஸ். அதுக்கடுத்தாக்கில் அந்த குழந்தைக்குன்னு பேபி ஃபுட்டு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஃபுடெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரி. அப்புறம் இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ். அப்புறம் இந்த பேபிஸ்க்கு உண்டான மற்ற ப்ராடக்ட்ஸ், அது படுக்கிறதுக்கு உண்டான அந்த சின்ன மெத்தை, அந்த டவலை, அதுக்கு உண்டான பாட்டில், அந்த நிப்பிள், சங்கு, இப்படி எத்தனை ப்ராடக்ட்ஸ் அந்த பேபிக்காக நம்ம வாங்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த பேபிக்கு உண்டான ப்ராடக்ட்ஸு. இது போக அலைடு இண்டஸ்ட்ரீஸ் நம்ம சொல்லலாம். இந்த குழந்தை வளர்ந்துருது, நான் அது அலைடு இண்டஸ்ட்ரீஸ்னு போட்டிருக்கிறேன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தை நாளைக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய டீச்சர்ஸ், அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆயம்மா, அதுக்குன்னு ஒரு பஸ் வசதி. அப்புறம் இது அலைடா நிறைய நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைக்கு புக்கு, நோட்டு, ஸ்கூலில் டாய்ஸு, அந்த பிள்ளைக்கு ஈட்டபிள்ஸு, ஸ்கூல் யூனிஃபார்ம், ஷூ, ஸ்டேஷ்னரி, டிரான்ஸ்போர்ட், எத்தனை விஷயங்கள் ஒரு குழந்தைய வச்சு வருதுன்னு பாருங்க. அப்போ இத்தனை இண்டஸ்ட்ரீஸும் நாளைக்கு குழந்தைகளே நம்ம நாட்டில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா இத்தனை இண்டஸ்ட்ரீஸும் மூடிட்டு போக வேண்டியதான். இது போக அரசாங்கம் குழந்தைகளுக்காக பல்வேறு திட்டங்களை வச்சிருக்காங்க. ஐசிடிஎஸ், அங்கன்வாடிஸ், இது மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஐசிடிஎஸ்க்கு எத்தனை கோடிகள் ஒவ்வொரு வருஷம் செலவு பண்ணுறாங்க. அப்போ அந்த செலவினங்கள் எங்கே போகுது அப்படின்னு சொன்னோன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசருக்கு போகுது. அந்த ப்ரொடியூசர் யார்கிட்ட வாங்குறாரு? இன்டர்ன். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அக்ரிகல்ச்சரிஸ்ட் தான் வாங்குறாங்க. அப்போ விவசாயிகளுக்கு அந்த பணம் நேரடியாக போய் சேருது. அப்போ இப்போ குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொன்னால் ஐசிடிஎஸ்ஸே தேவையில்லை, அப்படி ஒரு திட்டமே தேவையில்லை. சரி, இந்த பெண்கள் அதே மாதிரி கருவுற்று இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு மெடிசின் கொடுக்குறாங்க, சத்துணவு மாத்திரை, சத்துணவு கொடுக்குறாங்க, மெடிசின் கொடுக்குறாங்க. அப்போ இது எதுவுமே கொடுக்க வேண்டிய தேவையில்லாமல் போயிடும். அப்போ இந்த செலவும் நமக்கு மிச்சமாயிரும். இது போக அங்கன்வாடின்னு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லையும் கண்டிப்பாக அங்கன்வாடிஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள்லையும் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. அந்த பிரைமரி ஹெல்த் சென்டரில் போய் அந்த கருவுற்ற பெண்கள் தங்களுக்கு உண்டான மருத்துவத்தை பார்த்துக்கிறாங்க, தங்களுக்குள்ள டெலிவரியை பார்த்துக்கிறாங்க. அப்போ இது எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்போ இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குற சந்தர்ப்பங்கள், அப்போ எத்தனை பேரோட லைஃப்பை ஒரு பெண்ணு கருவுறதுனால எத்தனை பேருக்கு வாழ்க்கை கிடைக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்போ இத்தனை பேருக்கு வாழ்க்கை கிடைக்குது. நாளைக்கு இந்த குழந்தை நல்லா படித்து ஒரு பெரிய அறிவாளியாக வரும்பொழுது அது சயின்டிஸ்டாக வரலாம், டீச்சராக வரலாம், இன்ஜினியரா, லாயரோ, பொலிட்டீஷியனோ, இல்லை டெசிஷன் மேக்கரா, எப்படினாலும் வரலாம். ஸோ அப்படி வரும் பொழுது இந்த நாட்டிற்கு அந்த குழந்தையின் பங்களிப்பு மிக சரியாக இருக்கும். ஆகையினால ரீப்ரொடக்ஷன் என்கிறது ஒரு இழிவான செயலோ இல்லை அதனால செலவுன்னு ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு அலுவலகமோ நினைக்குமே, ஆனால் அது மிக தவறான ஒரு நினைப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ரொம்ப அழுத்தமாக பதிவு செய்ய வைக்கிறேன். அதே மாதிரி பெண்ணாக பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா இது நமக்கு செலவாயிட்டோம். ஒரு பெரியவர் சொல்றாரு, எனக்கு புரியல, அந்த வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அப்போ அந்த பெரியவரை கிராஸ் பண்ணும்போது சொல்றாரு, என்ன இது பொம்பளை பிள்ளை பிறந்த வீடு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல. அப்போ நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன், என்னங்க நீங்கள் என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு புரியல, என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. இல்லைம்மா, பொம்பளை பிள்ளை பிறந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும், பொம்பளை பிள்ளைனா நமக்கு செலவு இல்லையா, அதனால் எல்லாரும் வருத்தத்தில் இருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும், அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னார். என்னால் அவர் அப்படி சொன்னதை தாங்கவே முடியல, மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு.
ஏனென்றால் பெண்கள் என்றால் செலவு என்று நினைக்கும் எண்ணத்தை கண்டிப்பாக மாற்ற வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, பொம்பளை பிள்ளையா பிறந்தா அதை படிக்க வைக்கிறத விட அதை கல்யாணம் பண்ணி இன்னொருத்தன் கையில நம்ம கொடுத்துடணும். அப்போ அதுக்காக அவளுக்கு சேமிக்கணும், நிறைய நகை போடணும், சேமிக்கணும், இப்படியே நாம நினைச்சிட்டு இருக்கோம். அதற்கு பதிலாக பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பணும், நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்ம குழந்தை. நம்ம என்ன பண்றோம்னா, மாப்பிள்ளையா இருக்கிறவன் வந்து நம்ம ஏரியால இருக்கணும், நம்ம தெருவில் இருக்கணும், நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்கணும், வேலையும் சரி இதே மாதிரி இருக்கணும்னு நம்ம வட்டத்தை வந்து மிகவும் சுருக்கமாக வைத்துக் கொள்வதனால்தான் பொம்பளை பிள்ளை வந்து மிகப்பெரிய பிரச்சனையா தெரியுறாங்க. அதுக்கு இல்லாம எல்லா விதமான கலைகளையும் அந்த பெண் குலத்துக்கும் கற்றுக் கொடுத்து தெருவுக்கு போனா திருடன் இருப்பான், கெட்டவங்க இருப்பாங்க, அப்ப நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அவங்கள அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தையை வளர்ப்போமே. ஆனால் எப்படிப்பட்ட சேலஞ்சு வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற தைரியம் அந்த குழந்தைக்கு வந்துடும். நிச்சயமாக அந்த குழந்தை வந்து தன்னையும் காப்பாத்தி தன்னோட பெற்றோர்களையும் காப்பாத்தி இந்த சமூகத்திற்கு மிக பெரிய ஒரு பெருமையை கொடுக்கும் ஒரு குழந்தையாக, மனித வளமாக இருப்பாள். அதுவே இந்த நாட்டிற்கும் மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். நம்ம வந்து பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் ரோல் மாடல்ஸா நம்ம எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டிலேயே நமக்கு பக்கத்துலயே நம்ம டீச்சர் இருப்பாங்க, நம்ம அம்மா இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாமே மிகப்பெரிய ரோல் மாடல்ஸ். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஒர்க்கிங் விமனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேலையும் சமாளிச்சு, வீட்டு வேலையும் சமாளிச்சு, சமூகத்தில் இருக்கிற காரியங்களையும் சமாளிச்சு அந்த அம்மா வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான பெண்மணியாக இருப்பாங்க. அதை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணவே மாட்டோம். எனவே பெண் குழந்தைகளானவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து வளருங்கள். அவர்களைப் போல ஒரு சாதித்தவர்கள் வேற யாருமே கிடையாது. தட் டு பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸு. ஏன்னா மேலே போகணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு உந்துதலோட அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே இன்றைக்கு இருக்கும் பெண் குழந்தைகள் ஆனாலும் சரி, ஆண் குழந்தைகள் ஆனாலும் சரி, உங்களுக்கு அருகில் இருப்பவர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கை பயணத்தை நிர்ணயிப்பீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றிகரமான மனிதர்களாக எதிர்காலத்தில் நீங்கள் திகழ்வீர்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. மகளிர் தின வாழ்த்துக்களோடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மகளிரியல் துறையின் பேராசிரியை மணிமேகலை அவர்கள் பகிர்ந்த கருத்துக்களை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியானது நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியானது நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.